Do you know what actually the people don't know about the core principles of Ayurveda? ஆயுர்வேதம்னாலே ஸ்லோ ஹீலிங் மெடிசன், ஆயுர்வேதம்னாலே வேலை செய்யாத மெடிசன், ஆயுர்வேதம்னா மசாஜ் தெரப்பி. ஸோ இப்படித்தான் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கதையே கிடைக்காம ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் போடுறவங்களுக்கு ஆயுர்வேதத்தை பற்றி ஏதாச்சும் நாலேஜ் இருக்கான்னு பார்த்தா ஜீரோ. ஸோ ஆயுர்வேதம் ஒரு ப்ராக்டிசிங் மெடிசன் அப்படின்றதையும் தாண்டி ஒரு லைஃப் ஸ்டைல் மெடிசன்ன்றதை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆயுர்வேதில் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிதாஹிதம் சுகம் துக்கம் ஆயு தஸ்ய ஹிதாஹிதம். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு சுருக்கமாக பார்த்தோம்னா, வாட் இஸ் குட் அண்ட் பேட் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் வாட் மேக்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ டு யுவர் லைஃப். அண்ட் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதத்தில் தினச்சரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்டில் ஒரு மனுஷன் எப்போ மார்னிங்கில் எழுந்திருக்கணும் அண்ட் என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் கிளென்சிங் பண்ணணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், அதை மைண்ட்ஃபுல்லாக எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும் அண்ட் ஒர்க் ரெஸ்ட் பேலன்ஸ் எப்படி பண்ணணும் அண்ட் ரொட்டீன் ஸ்லீப் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தும் ஏன் இதை நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அண்ட் அவங்க லைஃப்பில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியாது. பிகாஸ் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னால் அது மேலே நம்ம வைக்கிற ஒரு பிலீஃப் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிலீஃப் இருந்தால் மட்டும்தான் அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் அதில் நம்ம ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை நம்ம விரும்பி சாப்பிட்றோம். ஸோ நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்றத மனசில் நினச்சி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் மைண்ட் பாடி கனெக்ஷன்.